ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனிமேஷன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ரெனகேட் இம்மோர்டலோட அடுத்த எபிசோட் தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த அனிமோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்க பார்க்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் இருக்கு. மறக்காம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமோட ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே புரியும். வளவலன் பேசிக்கிட்டு நேரத்தை நினைக்காம டேரக்டா நம்ம இன்னைக்கு எபிசோட்குள்ள போவோம். போன எபிசோட கடைசியில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, தேவையில்லாத சில கல்டிவேட்டர்ஸ் பிங்கரை தாக்குற மாதிரி வர பயங்கர டென்ஷன் ஆகிற ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அந்த கல்டிவேட்டர் அடிச்சு போயிட்டு அவங்களுக்கு நியாயத்தை கேட்கறதுக்காக சன் ஃபேமிலி சேர்ந்த ஆட்கள் வந்திருப்பாங்க. நான் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற ஹீரோ தன்னோட கை அசைவு மூலியமாவே அந்த தன்னோட பவர்ஸை காமிச்சுக்கிட்டு எல்லாரையும் ஓட விட்டுருப்பா. இன்னைக்கு எபிசோட் அது இருந்து ஆரம்பிக்குது. எபிசோட ஆரம்பத்துல ஹீரோவும் பிங்கர் கிட்ட, பிங்கர் இந்த லூவோட்டியன் வில்லேஜ் பகுதிக்குள்ள 19 வருஷங்கள் மொத்த 8 ஆண்டுகள் மலைகள்லயும் கடல்கள்லயும் ஆறுகள்லயும் சுத்தி தெரிஞ்சிருக்கும். இந்த பயணத்துல உனக்கு எல்லா விஷயமான உணர்ச்சிகளையும் நான் உனக்கு கத்து கொடுத்திருக்க. துன்பம், வெறுப்பு, துக்கம், சந்தோஷம், செல்வம், அதே போல உனக்கு அதிகாரங்கள், அப்படியாப்பட்ட எல்லா உணர்வுகளையும் உனக்கு நான் கத்து கொடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நீ ருசிச்சிருக்க. 30 வருஷத்துக்கு உனக்கு தேவையான அதிகாரங்களையும் செல்வத்தையும் நான் உனக்கு தருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அடுத்த நிமிஷமே பிங்கர், அப்பா உங்களுக்கும் இந்த சன் ஃபேமிலிக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான தொடர்பா? உண்மையை சொல்லுங்க, நீங்க சன் ஃபேமிலியை சேர்ந்தவரா அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்குள்ள 2 கேள்வியை கேட்க, இதனால ஹீரோவும் நான் இந்த ரன்யூன் பிளானட்ல இருக்கக்கூடிய சன் ஃபேமிலியை சேர்ந்த மக்களை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி 100 வருஷத்துக்கு வாக்குறுதி கொடுத்திருக்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு செகண்ட்ல பிங்கருக்கு தூக்கி வாரி போட்டு எடுத்து பயங்கரமான ஷாக் ஆகுறான். அப்பா உங்களோட கல்டிவேஷன் லெவல் என்ன இந்த அளவுக்கு அதிகமா இருக்கு? எதிர்பார்த்தேன் இவ்வளவு பெரிய ரன்யூன் பிளானட், அதே சமயத்துல சன் ஃபேமிலியை சேர்ந்த தலைவர்கள் கூட உங்களுக்கு மண்டிட்டு பயத்துல ஓடி போனாங்க. ஆனா நான் என்ன நினைச்சேன் தெரியுமாப்பா, ஏதோ உங்களோட கல்டிவேஷன் பவர் ரொம்பவே கம்மியா இருக்கும் போல, என்னை பாதுகாக்க உங்களால முடியாது அப்படின்றதுனால என்ன நீங்க கல்டிவேட் பண்ண வேணாம்னு சொல்றீங்களோ நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்ன எதுக்கு நீங்க இப்ப கல்டிவேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உன்னால கல்டிவேட் பண்ண முடியாது, அதுக்கு ஏத்தால் நீ இல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. பிங்கர், அப்போ இந்த 30 வருஷம் கல்டிவேஷனுக்கு பதிலா நீங்க எனக்கு இந்த அதிகாரத்தையும் செல்வத்தையும் தர போறீங்க, இதுதான் எக்ஸ்சேஞ்சா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ ஆமா அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. பிங்கரும், நீங்க எந்த விதமான செல்வத்தை சொல்றீங்க, என்ன விதமான அதிகாரத்தை சொல்றீங்க அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. பிங்கர், இத்தனை வருஷமா நான் உனக்கு சொல்லி கொடுத்தல, உனக்கு செல்வம் அதிகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு மாதிரி கேட்க. பிங்கரும், அப்பா எனக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்காரு, இந்த விதியை எதிர்த்து நம்ம போராட கத்துக்கணும். ஒரு மலையை கண்டா அந்த உயரமான மலையில ஏற கத்துக்கணும், ஆற கடந்தா கடக்க கத்துக்கணும், ஒரு மிகப்பெரிய நதியை கண்டா அதை எதிர்த்து அதுல இருந்து முன்னேற கத்துக்கணும். இந்த ஒட்டு மொத்த ஹெவன் அண்ட் எர்த்தை என்ன சந்திக்க சொல்லியிருக்காரு. அப்படி சொல்ல போனா என்னால கல்டிவேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று இருந்தா நான் ஒட்டுமொத்த மக்களோட தலைவனா மாறும் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ, இதுதான் உன்னோட விருப்பம், நான் என்னால நிறைவேற்ற முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு என்னோட உயர்ந்த இடம் இவ்வளவு சுலபமா கிடைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, நானே என்னோட ராஜ்யத்தை என்னோட கையால உருவாக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நான் கத்து கொடுத்தது நல்லாவே புரிஞ்சிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு, நீ இப்ப வளர்ந்துட்ட பிங்கர், இனி உன்னோட விருப்பம் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ அப்படியே கிளம்பி போக ஆரம்பிக்கிறான். ஹீரோ கிளம்பி போன அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்குள்ள பிங்கர் திரும்ப ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்பா நீங்க மட்டும் நினைச்சீங்கன்னா உங்களால எனக்கு எல்லாத்தையுமே தர முடியும், கல்டிவேஷன் கூட கத்து கொடுக்க முடியும், இருந்தாலும் எதுக்காக எனக்கு கல்டிவேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க? நான் கல்டிவேஷன் பண்றது அப்படிங்கிறது எனக்காக நான் கல்டிவேஷன் பண்ணல, நான் உங்களுக்காக கல்டிவேஷன் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். நான் ஒரு முறை சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன், வாழ்நாள் முழுக்க உங்க கூட இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அதுக்காக தான் அப்படின்னு மாதிரி அந்த இதுக்குள்ள பிங்கர் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வெளியே வந்துகிட்டு இருக்க ஹீரோ தன்னோட பவர்ஸை பயன்படுத்திக்கிட்டு தன்னோட செலஸ்டியல் வாரியர் இருக்கான்ல, ஸோ அவனை அந்த இதுக்குள்ள வெளியே ரிலீஸ் பண்ணிக்கிட்டு, இதுக்கு மேலே பிங்கரை என்னோட இடத்துல இருந்து நீ தான் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு மாதிரி அந்த இதுக்குள்ள சொல்ல அவனை அந்த இதுக்குள்ள கிளம்பி போயிடுறான். பிங்கர், நான் உன்னை ஒரு நாளும் கல்டிவேஷன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தடை பண்ணல, உன்னால் அது பண்ண முடியாது அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். நீ எப்போதான் நான் சொல்றதை புரிஞ்சுக்க போறியோ அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கவலை வேண்டாம், என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பா உன்னால கல்டிவேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த நீயே புரிஞ்சுப்ப, அது வரைக்கும் நான் காத்திருந்துதான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு ஹீரோ அந்த இதுக்குள்ள இருந்து கடந்து போக ஆரம்பிக்கிறான். இப்படி இதோட இந்த சீனை கட் பண்ண இப்ப சன் ஃபேமிலியை சேர்ந்த அந்த ஹாலுக்குள்ள தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் மெயின் ஃபேமிலியை சேர்ந்தவனுக்கு மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்க. நீங்க எல்லாரும் என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியுமா? இனிமேல் வாங் ஃபேமிலி இருக்கக்கூடிய இடத்துக்கு 100 அடி தூரத்துக்குள்ள நீங்க யாரும் எட்டி கூட பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாரும் அந்த இடத்துக்குள்ள வந்து பயந்து போய்கிட்டு இருக்காங்க. ஒருத்த மட்டும் தண்ணீர்கிட்டே அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அவரு யாரா? இந்த ஒட்டுமொத்த ரன்யூன் பிளானட்ல இருக்கக்கூடிய ஆன்செஸ்டர்ஸ் கூட அவரை பார்த்தா அவரோட காலில் மண்டிட்டு மரியாதை செலுத்துவாங்க. நம்மளோட சன் ஃபேமிலி இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபவுண்டேஷனோட இருக்குன்னா அதுக்கு காரணமே அவரு தான் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாருமே இதை கேட்டு அந்த இடத்துக்குள்ள ஷாக் ஆயிடுறாங்க. ஒருவேளை அவரு தான் அந்த ஜூமு அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே ஆமா அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள வந்தவன தலையாட்ட தப்பு செஞ்சவனும் அந்த இதுக்குள்ள இருந்து பயந்துகிட்டு இருக்கான். மரியாதை செலுத்திக்கிட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. சன் ஃபேமிலியை சேர்ந்தவருக்கு இந்த ஒட்டுமொத்த தப்புக்கும் காரணத்தை நான் ஒட்டுமொத்தமா விசாரிக்க போறேன். ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் நான் மெயின் ஃபேமிலிக்கு தகவலை கொடுப்பேன். ஆன்சிஸ்டர் கிட்ட இருந்து நீங்க பண்ணிருக்க இந்த மிகப்பெரிய குற்றத்துக்கான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு மாதிரி அந்த இதுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கா. கீழே விழுந்துகிட்டு பயத்துல இருக்கான்.
இந்த சீனை கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள எல்லா தட்டியும் வச்சுக்கிட்டு எல்லாமே உன்னாலதான், நீ மட்டும் அந்த பொடியனை ஒரே ஒரு வாட்டி ஏறு எடுத்து பார்க்காது இருந்திருந்தா நான் அந்த ஆன்சிஸ்டர் ஜூமோவை திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டேன். இப்போ விசாரன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க என்ன சும்மா விட மாட்டாங்க, அவங்க என்ன கண்டிப்பா கொல்லுவாங்க. வா நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம். சன் ஃபேமிலியை சேர்ந்த ஆட்கள் நம்மள கண்டுபிடிக்காத அளவுக்கு தூரமா ஓடி போயிடலாம். கிங்கி தயவு செஞ்சு வா, உன்னோட கல்டிவேஷன் கூட இப்ப தடை செய்யப்பட்டிருக்கு, நீ கூட ஒரு சாதாரண பொண்ணு தான், இப்ப நம்ம 2 பேருக்குமே பொருத்தம் சரியா இருக்கும், நான் உன்னை பாதுகாத்து கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கதவு திறக்க வர எனர்ஜில அந்த இதுக்குள்ள இருந்து அவன் மயக்க கீழே விழுந்துகிட்டு இருக்கா. உள்ளுக்குள்ளார ஹீரோ தான் என்டர் ஆகிட்டு இருக்கான். ஹீரோ வரத பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அந்த இதுக்குள்ள என்னோட பேரு குயின் ஈ சீனியர், உங்களுக்கு என்னோட மரியாதைகள் அப்படின்னு மாதிரி அந்த இதுக்குள்ள மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்க. ஹீரோவும் உன்னோட கல்டிவேஷன் நல்லா இருக்குமா அப்படின்னு மாதிரி அந்த இதுக்குள்ள ஹீரோ சொல்ல அந்த பொண்ணு ஷாக் ஆகிட்டு இருக்கு. அடுத்த நிமிஷமே ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா, இந்த 60 வருஷம் கல்டிவேஷனுக்கு பதிலா என்னோட பையனா கூட கம்பெனி கொடுத்து அவனா கூட உன்னால இருக்க முடியுமா அப்படின்னு மாதிரி கேட்க அந்த பொண்ணு யோசிச்சு பார்க்குது. எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அவங்களுக்கும் பிங்கரை கொஞ்சம் பிடிக்கும் போல, பார்க்கும்போதே அந்த இதுக்குள்ள இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க போல. ஹீரோ உன்னால முடிஞ்சா மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த இதுக்குள்ள சொன்ன உடனே கண்டிப்பா என்னால முடியும் அப்படின்ற மாதிரி அந்த இதுக்குள்ள சொல்ல ஹீரோவும் கொஞ்சம் சந்தோஷமாயிரும். அடுத்த நிமிஷமே ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க தொடர்ந்து ஹீரோ ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ ஹீரோ அவனோட பையனையை விட்டுட்டு தனியா இருக்க போறான். அந்த ரீசனால ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நான் தொடர்ந்து முதல்ல இந்த மார்டல் ஒயின்ஸை குடிச்சுக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். வெளிப்பகுதியை காமிக்கிறாங்க. வெளிப்பகுதியில் அந்த இதுக்குள்ள பிங்கர் அந்த பொண்ணு கிளம்பி வந்துகிட்டு இருக்க. பிங்கரும் போகும்போதே அப்பா உங்களை கவனமா பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இதுக்குள்ள கிளம்பி போக ஆரம்பிக்கிறேன். அவங்க ஒரு பக்கம் வெளியே போய்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோ இதெல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு மன வருத்தத்தை தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடிக்கிறதுனால இந்த மார்டல் ஒயின் இந்த அளவுக்கு வீரியமா இருக்கிற மாதிரி தெரியுதா, இல்ல என்னோட மனசு அந்த அளவுக்கு பாரமா இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த ஒட்டுமொத்த இடமே அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நின்னுகிட்டு இருக்க. சுத்தி இருக்கக்கூடிய மலைத்துளிகள் எல்லாத்துலயுமே பிங்கரா கூட ஹீரோ வாழ்ந்த எல்லா விஷயங்களும் அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு காட்சி மாதிரி காமிக்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் இதை எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள பயங்கர கஷ்டமாயிட்டு இருக்க. வெளியே போற பிங்கரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து கிளம்பி போய் ஹீரோ திரும்பவும் மன வருத்தத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இதுதான் என்னோட விளைவா அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு உண்மையான காரண விளைவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்படிதான் இருக்குமா, அடப்போங்கடா என்னால எதையும் புரிஞ்சுக்க முடியல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே சீனை கட் பண்றாங்க. இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. ஹீரோ வைன் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள ஒருத்தர் கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. போன கதையை விட்டுட்டு இப்ப இன்னொரு கதையை பத்தி பேசுவோமா, மாபெரும் டியான்ஜி நகரத்தோட மெஜஸ்டியான வாங்பிங்க பத்தி பேசுவோம் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்ல ஹீரோவும் இதை அந்த இடத்துக்குள்ள இருந்து அமைதியா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. 20 வருஷத்துக்கு முன்னாடி டீசன் டாசோ சென்யூன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 3 மிகப்பெரிய நகரங்கள் இருந்துச்சு. ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டீசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நகரம் அது ஒரு மிகப்பெரிய நகரமாவே இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த ராஜா ரொம்பவே எக்கச்சக்கமான வரிகளை விதிச்சாரு. மக்கள் இதனால துன்பத்துல வாழ்ந்தாங்க. எல்லாருமே வரிவை கோட்டுக்கு கீழே போயிட்டாங்க. உலகத்துல ஒரு பழமொழி இருக்கு, குழப்பம் வரும்போதுதான் நாயகன் தோன்றுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரியான நேரத்துக்கு இந்த மக்களோட துன்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்க வாங்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைவன் வந்தான். அந்த தலைவன் வந்து இந்த மக்கள் படக்கூடிய வேதனைகளை பார்த்து கடும் கோபம் அடைஞ்சான். வாங்பிங் அப்படிங்கிறவரு ஒரு சுற்றி திரியக்கூடிய நபராமா. தன்னோட மனைவியா கூட இந்த இடத்துக்கு அந்த நபர் எதுக்காக வந்தாரு, அவர் எந்த இடத்தை சேர்ந்தவர், எங்க இருந்து வந்திருக்காரு அப்படிங்கிற எந்த ஒரு அடையாளமே அவருக்கு கிடையாது. தன்னோட ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு மக்கள் அவரை பின்பற்ற வச்சு அவரு மக்களுக்கு சில விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு. இதன் மூலமா மக்களோட வறுமைகள் தீர்ந்துச்சு. 10 வருஷத்துக்குள்ள மக்கள் எல்லாருமே வாங்பிங்க பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சாங்க. பேச்சுவார்த்தைகள் மூலமாவே வாங்பிங் ரொம்ப பிரபலமாக ஆரம்பிச்சாரு. இதன் காரணமா 1-2 பேர் இல்லாம இப்ப எக்கச்சக்கமான ஒரு மிகப்பெரிய சக்தியோட அவரை பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒரு தலைவரை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. இடத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய கால்வாய் இருக்கு. அந்த கால்வாயை மூடுனா இன்னும் விவசாயம் ரொம்பவே நல்லா நடக்கும் அப்படிங்கிறதுனால வாங்பிங் தன்னோட சக்திகளை பயன்படுத்திக்கிட்டு மக்களோட உதவிகள் மூலமாவும் அந்த இடத்துக்குள்ள பல நாட்களா கட்ட முடியாத இருந்த ஒரு மிகப்பெரிய அணையும் கட்டி முடிச்சாரு. இதனால அங்க இருக்கக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய ராஜாவா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. இதோட இந்த எபிசோடு முடியுது.